என் தெய்வமே என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லையே உன் நினைவின்றி வாழ்வில்லை என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றார் தாகும் நீ இருளி தீபம் நீ உதய காலை நீ உறவின் காலம் நீ தள்ளாடினான் தடுமாறினே கண்மூடினான் வழிமாறி நீயாம் துன்பங்களே தாயா தாயாடினான் என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றார் உலகின் வேதம் நீ மழையும் வேகம் நீ மலரின் மனமும் நீ என் பாதையில் முன் போகவா கண் போலவே என்னை காக்கவா ஆதாரம் நீயாகவே நண்பன் எனதாகவே இன்னோ நீ பேச வந்தா என் வாழ் நீ மாற்றி நின்றாய் என் தெய்வமே என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லை உன் நினைவின்றி வாழ்வே என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி என் தெய்வமே என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லை என்னோடு நீ பேச வந்தா என் வாழ் நீ மாற்றி என் வாழ் நீ மாற்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கப்படும்.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுவதில்லை. 11வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இதுல நம்ம வாசித்தோம். 11வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். எவ்விதமாய் எவ்விதமாய் அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். என்ன போட்டிருக்குது? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் அந்த பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அப்ப எவ்விதமாய்? இதுக்கு முந்தின வசனம் வாசிச்சோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்போ நல்லா யோசிக்கோங்க. இடறி விழுவோமா? இடறி விழுவோமா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நான் எல்லாரும் சேர்ந்து இடறி விழுவோமா? இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் நாம் இடறி விழுவோமா? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அப்படி இடறி விழுவோமான ஒரு கேள்வி கேட்டு பார்க்கும்போது நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் அறியாது இருந்தால் நாம் என்ன செய்வோம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தார். அழைத்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் அறிந்திராவிட்டால் நாம் இடறி விழுவோமா? இடறி விழுவோம். அழைச்சது எதுக்காக? தெரிந்து கொண்டது எதுக்காக? புரியுறதுக்காக சொல்றேன். சரியா? புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். போதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டது யாரு? ஆசாரியர்கள். சரிதானா? யோசுவா போல, தாவீது போல யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டது யாரு? யுத்தத்துக்காக, யுத்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்டது யாரு? ராஜா. ஒரு தாவீது ராஜா இல்லையா? ஒரு சவுல் ராஜா. எதுக்காக அவங்க அழைக்கப்பட்டாங்க? எதுக்காக அழைக்கப்பட்ட? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னா தான் எனக்கு அது சொல்றதுக்கு நான் விருப்பமா இருக்கும். அந்த பழைய ஏற்பாடு காலத்துல சவுல் ராஜாவை தெரிந்து கொண்டாரு, தாவீது ராஜாவை தெரிந்து கொண்டாரு, சாலமோன் ராஜாவை தெரிந்து கொண்டாரு. இவர்கள் அழைத்தது எதுக்காக? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்கு. அடுத்த நாட்டுக்காரங்க, எதிர் நாட்டுக்காரங்க, அயல் நாட்டுக்காரங்க யுத்தத்துக்கு வரும்பொழுது யுத்தத்துக்கு போய் அவர்களை பாதுகாப்பதற்காக. சரியா? அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல ஆலோசனை கொடுப்பதற்காக, வழக்கு தீர்த்து வைப்பதற்காக. இல்லையா? சரி. பிரசங்கிக்கிறதுக்கு, ஆராதனை நடத்துவதற்கு, பலி செலுத்துவதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? சாமுவேலை தெரிந்து கொண்டார் பழைய ஏற்பாட்டு காலத்துல. இல்லையா? யோசிக்கிறீங்களா? புரியுறீங்களா? இப்படி ஆரோனை தெரிந்து கொண்டார். இல்லையா? ஒரு சமயம் இந்த சவுல் ராஜா என்ன பண்ணாரு? யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால அவங்க என்ன செய்யணும்? தேவனிடத்துல பலி செலுத்தி மன்னிப்பு கேட்டு மந்தாடி ஒரு பிராயச்சித்தம், அந்த பலி செலுத்தின ஒரு பலி யுத்தத்துக்கு போகணும். அப்படி யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அந்த பலி பீடத்துல வந்து பலி செலுத்தி அந்த ஆராதனை செய்ய வேண்டிய சாமுவேல் வர்றதுக்கு பிந்திடுச்சு. இல்லையா? ஞாபகம் வருதா உங்களுக்கு? உடனே சவுல் என்ன பண்ணிட்டாரு? அவர் பிந்துது அப்படின்னு சொன்ன உடனே இவரே என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் எதுக்குங்க அழைச்சிருக்கிறாரு? அழைச்ச அந்த ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. என்னை பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் என்னை அழைக்கல. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கர்த்தர் என்னை பிரசங்கிக்கிறதுக்கு அழைக்காம ஒரு சபையை தாங்குவதற்கு, அதாக வேலை செய்து இல்லை ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்தி பெரிய தொழிலெல்லாம் செஞ்சு நிறைய சம்பாதிச்சு ஊழியர்களை தாங்குவ, ஊழியர்களை தாங்க, ஏழைகளுக்கு உதவ, சபை உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய தேவை அனைத்திற்கும் நான் போதுமானவனாக இருக்க கர்த்தரனை தெரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஐயா லைன்ல இருக்கீங்களா? ஏனோ ஐயா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். என்னைய வந்து தெரிஞ்சுக்கிட்டது எதுக்கு?
ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, சபையில் உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு, சபையை கட்டுவதற்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். நான் விசுவாசியா இருக்கணுமா, நான் போதகரா இருக்கணுமா? அது எப்படிங்க? என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறது? போதிக்கிறதுக்கு அழைக்கல. நான் நல்ல கம்பெனிகள் அமைச்சு நடத்தி நிறைய விசுவாசிகளுக்கு வேலை கொடுத்து அவர்களை நல்லா சம்பாதிப்பதற்கு உதவியெல்லாம் செய்து நான் நிறைய சம்பாதிச்சு அவர்களையும் என்னையும் சேர்த்து சபையை உருவாக்குவதற்காக கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறாரு, என்னை அழைச்சிருக்கிறாரு. நான் வந்து பிரசங்க பீடத்துக்கு வந்து பிரசங்கிக்கிறது ஆசைப்படக்கூடாது, நான் பிரசங்கிக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதான் இல்லையா? இப்ப விளங்கு. ஆனா அதே சமயத்தில் ஆண்டவர் என்னை போதிப்பதற்காக அழைத்திருக்கிறார், ஆரை நடத்துவதற்காக அழைத்திருக்கிறார், சபையை நடத்துவதற்காக அழைத்திருக்கிறார். நான் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு நான் நிறைய பேருக்கு வேலை கொடுத்து நான் பண உதவி எல்லாம் செஞ்சு நான் சபையை வளர்ப்பேன்னு சொல்லி நான் அப்படி இருக்கலாமா? அப்ப கவனிக்கிறீங்க, இப்பதான் கவனிக்கிறீங்க. அது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தார், நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார், எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓ, கர்த்தர் எனக்கு இதுக்காகத்தான் தெரிஞ்சிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில், ஆவிக்குரிய ஜீவித்தின் அனுபவத்தில் எனக்கு நல்லா புரியுது, கர்த்தர் எனக்கு என்னை வந்து இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. அதுல நம்ம ஆண்டவருடைய வழியில் நம்ம நடப்போமானால் எதற்காக எந்த இடத்துல நிற்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அதுல சிறப்பாய் நம்ம நடத்துவார். அதான் இந்த வசனம் சொல்லுது, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனெல்லாம் இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? என்னை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? புரியுறதுக்காக சொல்றேன். என்ன விசுவாசி அழைச்சாருன்னா நான் இருக்க வேண்டிய இடம் அங்க. ஊழியக்காரரை யார் அழைச்சிருக்கிறாரோ அந்த ஊழியக்காரரை கொண்டு எனக்கு அவர் போதிப்பார். நான் விசுவாசியா இருந்துகிட்டு நான் ஊழியக்காரனாகவும் இருப்பேன், நான் விசுவாசியாக இருப்பேன் இல்லையா? அது வரங்களை பற்றி சொல்லிருக்கு. சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் இல்லையா? வருஷம் சொல்லிட்டே போனால சிலரை அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாகவும், சிலரை வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாகவும், சிலரை என்ன அப்படிதான் சொல்லிட்டே போறாங்கல்ல, அற்புதங்களை செய்கிறவர்களாகவும், சுகமளிக்க கூடியவர்களாகவும், அந்நிய பாஷைக்கு விளக்கம் சொல்கிறவர்களாகவும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? அழைச்சிருக்கிறார். எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? அப்படிலாம் கேட்டிருக்கல? கேட்டிருக்கலையா? எல்லாருக்கும் ஆசை பிரசங்கம் பண்ணணும். இப்போ வந்தவன், நேற்று வந்தவன் எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைன்னா கேட்கறது யாருங்க? அப்படி நடக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? என்னங்க அது? எல்லாரும் ஐயா ஏனோங்க ஐயா, ஏசையா இந்த உலகத்துக்கு வந்தார்ல மனுஷ அவதாரமா வந்தார். அவர் ஊழியம் செய்தாரா, ஊழியம் பேசினாரா? சுற்றி தெரிந்தார். அவர் ஊழியம் பேசினாரா, ஊழியம் செய்தாரா? சரியா சொல்றீங்க. அவர் செய்ததை எல்லாம் அவர் போதித்தார். அவர் போதித்ததெல்லாம் அவர் செய்தார். இப்போ என்னைய பாருங்க, நான் ஊழியம் பேசுவேன். ஐயா எனக்கு விளங்குதா? ஊழியம் செய்ய மாட்டேன், ஊழியம் பேசுவேன். நான் ஊழியம் பேசுவேன். ஊழியம் செய்யறது வேற, ஊழியம் பேசுறது வேற. ஊழியம் பேசுறது எது? நீங்களாம் அப்படி நடங்க, நீங்களாம் இப்படி நடங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கர்த்தரை தேடுங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா உபவாசிங்க, நல்லா விழித்திருந்து ஜெபிங்க, இதெல்லாம் நான் வாயினால சொல்லுவேன். ஆனா நான் எதையுமே செய்ய மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன். புரியுதா? ஆண்டவர் சொன்னாரு, மோசேயின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேளுங்க. அவங்க அதன்படி செய்ய மாட்டாங்க. அப்ப பிரியமானவர்களே, பரிசுத்த பவுலார் சொல்லுகிறார், என்னை அழைத்தவர் பிதாவாகிய தேவன், அவர் புறஜாதிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட இந்த மாத்திரத்தில் நான் யூதர்களோடு, நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ண முடியாது. ரத்தத்தோடு நான் ஐயா, எனக்கு ஐயா சொல்லுங்க, மாம்சத்தோடு நான் ஐயா, ரத்தத்தோடு நான் தன்னுடைய ரத்தத்தோட தன்னுடைய சிந்தனையை அவர் யோசித்து சிந்தித்து பார்த்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, புறஜாதிகள் மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கலாமா பிரசங்கிக்கூடாது, அவர் எந்த யோசனையும் நான் யோசிக்கலன்னு சொல்றாரு. அடுத்தால சொல்றாரு மாம்சத்தோடு சொல்றாரு. அவருடைய தாய் தகப்பனோடோ, ஆசாரியர்களோடோ, யூதர்களோடோ, ஏன் விசேஷமாக பேதுருவோடோ, யோவானோடோ, யாக்கோபோடோ அல்லது தோமாவோடோ எந்த யோசனையும் பண்ணல. அடுத்தபடியாக உபதேசம் என்ன செய்யல,
அவர்கள் மூலமாய் அவர் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை. அப்படிதானே வாசிக்கிறோம். அவர்கள் மூலமாய் அவர் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை. 13வது 14வது வசனம் வாசிக்கலாம். கலாத்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனம் வாசிக்கலாம். நான் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அனைவரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலேயே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்ப அவர் என்ன பண்ணாரா? இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் பரிசுத்த ஆவியானவரை அருளி அவர்கள் தேவனுடைய சபையாய் உருவான அந்த காலகட்டத்தில் அவர் அந்த சபையை நான் பாழாக்கினேன் அப்படின்னு சொல்றார். அந்த சபையை நான் அழிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டேன், ஒழிக்கிறதுக்கு நான் பிரயாசப்பட்டேன். நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனா யெகோவா சாட்சியாக இருந்து பிதாவுக்கு ஒரு குமாரன் இருக்கவே முடியாது என்று சொல்லி நான் யெகோவா மேல் பற்றுள்ளவனா இருந்தேன். அவர் சொல்றாரு, என் ஜனத்தாரை என் வயது உள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய். எப்படிப்பட்ட ஆளாக இருக்க பார்த்தீங்களா? என் ஜனத்தாரை என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்துல, கிறிஸ்தவ மார்க்கம் யூத மார்க்கத்துல தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் சொல்றானா இல்லையா? இப்படிப்பட்ட பவுலார் பிரசங்கித்தார்ல, அந்த பிரசங்கம் யாருடைய பிரசங்கம் கிடையாது. நீங்க தான் சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் எனக்கு நல்லா இருக்கும். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் யாருடைய இருக்குல்ல, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவருடைய பிரசங்கங்கள்லாம் யாருடையது இல்லைங்க, தேவனே அவருக்கு வெளிப்படுத்தினார். கஷ்டமா? அப்படியானா இவர் யாரை நாடி அவர் நான் பிரசங்கிச்சு சொல்றாரு? ஒருத்தர் எடுத்து வாசிங்களேன். யாரை நாடி பிரசங்கித்தார்? ஒருத்தர் எடுத்து வாசிங்களேன். யாரை நாடி பிரசங்கித்தார்? 10வது வசனம் வாசிங்க. கலாத்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்தி பிரசங்கிக்கிறவன் யாரு கிடையாதுன்னு சொல்றாரு. மனுஷனை பிரியப்படுத்தி பிரசங்கிக்கிறவன் யாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன? யாருடைய ஊழியக்காரன் அல்லவே? கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இந்த வசனத்துல தெளிவா வாசிங்க. எப்படி வாசிக்கன்னா, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தவா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமான உங்ககிட்ட வந்து நான் பிரசங்கிக்க வாரேன்னு வச்சுக்கோங்க. ஏனோ கையா அடுத்த என்ன கூப்பிடணுமே, அப்ப நம்ம என்ன செய்ய? ஏனோ கையா கொஞ்சம் புகழ்ந்து பேசுவோமே. ஐயா, இந்த சயின்ஸ் நம்ம ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தால இந்த விரையெல்லாம் கூப்பிடாதீங்க, ஒரு மாதிரிலாம் பேசுறாரு, மாத்தி பேசுறாரு, அப்படி ஏதாவது சொல்லிடக்கூடாது. அப்ப சைனியக்காவை புகழ்ந்து 2 வசனம் சொல்லுவேன். மகளே, நீ வாழாகாம தலையாக, நீ கீழாகாம மேலாக, கர்த்தர் உன்னை உயர்த்துவாருன்னு ஏதோ ஒரு மொட்டை தீர்க்க தரிசனமா சொல்லுவோமே. ஒரு அந்நிய பாஷையை பேசி அப்படி புரிஞ்சு அப்படி சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கும். இங்க பவுலார் சொல்றாரு, நான் பிரசங்கிக்கிறது யாரை பிரியப்படுத்த நான் பிரசங்கிக்கிறேன்? மனுஷரையா அல்லது தேவனையா? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அவன் மனுஷரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்தவன் தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. மனுஷரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யறவன் இருக்க முடியும் எப்படி சொல்றாங்க அவங்க? ஏங்க, பைபிள்ல உள்ளத ஆண்டவர் வெளிப்படுத்துறத சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? நான் உலகத்துக்கு ஏற்றவைகளை சொல்லாமல் எனக்கு ஏற்றவைகளை சொன்னேன்.
ஆகையால் உலகம் என்னை பகைத்தது. நீங்களும் உலகத்துக்கு ஏற்றலை சொல்லாமல் எனக்கு ஏற்றலை சொல்கிறபடியால் உலகம் உங்களை பகைக்கும் சொன்னாரா இல்லையா? அப்ப மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கா தேவனை பிரியப்படுத்துறதுக்கா? தேவனை பிரியப்படுத்தணும். அதுல இந்த பவுலார மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்க. எங்க வாசிக்க போறோம்? 1 கொரிந்தியர் புத்தகம் இருக்கும். 1 கொரிந்தியர் புத்தகம் நானும் முடிக்கணும்ல, நான் பேசுறா இருந்தா இன்னைக்கு 11 மணி ஆகி போயிடும். 1 கொரிந்தியர் புத்தகம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இவர் கொரிந்தியரை குறித்து அவர் பேசும்போது சொல்றாரு, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேச முடியல. என்னால நீங்க ஆவிக்குரியவர்கள் மாதிரி எனக்கு தெரியல. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நான் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இத்தனை வருஷம் கொரிந்து சபையில் இருக்கிற நீங்க குழந்தைகளை போல இருக்கீங்க. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அப்படி சொன்னாரு? வாசிங்க. அவங்க எப்படி நானும் நீங்களும் இஷ்டம் கூட சொல்லாம எங்க வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். 11வது வசனம் வாசிக்கலாம். என் சகோதரரே, உங்களுக்குள்ளேயே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. தங்கச்சி வாசிக்கும் போது எனக்கு மரியா அங்கே இருக்கிற மாதிரியே தெரியுது. அவள் இப்படிதான் வாசிப்பா. அவளை ஞாபகம் அப்படியே வருது. எனக்கு ஒருத்திருக்கா, அவள் இதே மாதிரி தான் வாசிப்பா. அருமையா வாசிக்கிறமா. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து அறிவிக்கப்பட்டது. என்ன வாக்குவாதம் தெரியுமா? எனக்கையாவுக்கு தெரியுமா? சைனிகாவுக்கு தெரியுமா? நோவாபுரத்துக்கு தெரியுமா? என்ன வாக்குவாதம்? அடுத்த வசனம் படிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லியபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். என்ன வாக்குவாதம் வாசிச்ச தங்கச்சி சொல்லுவா? என்ன வாக்குவாதம் வந்துச்சு? கொரிந்து சபையில என்ன வாக்குவாதம் வந்துச்சு? என்ன வாக்குவாதம் வந்துச்சு? வாசிச்ச தங்கச்சி சொல்லு. நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், அந்த பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவர் கை வைக்கும் போது நான் அபிஷேகம் பெற்றேன், அவரு தான் இவரு தான் அவரு தான் இவரு தான், நான் அவரை சேர்ந்தவன், நான் இவரை சேர்ந்தவன். வாக்குவாதம். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது யாரு? நம்மை அழைத்தவர் யார்? நம்மை தெரிந்து கொண்டது யாரு? மணி இருக்கு. நான் அவனை சேர்ந்தவன், இவரை சேர்ந்தவன், அவளை சேர்ந்தவன், இவளை சேர்ந்தவன், அந்த பாஸ்டர் தான் அவரு, இந்த பாஸ்டர் தான் இவரு. இந்த வாக்குவாதங்கள் அங்கே உண்டாயிருக்கும் பொழுது பவுலர் இந்த கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க வளர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் புருஷர்கள் அல்ல, நீங்கள் பூரண புருஷர்கள் அல்ல, நீங்கள் குழந்தைகள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அந்த சபையை சேர்ந்தவன், இந்த சபையை சேர்ந்தவன். நான் பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்தவன். நான் அசெம்பிளி சபையை சேர்ந்தவன். லேசானால் நினைக்கிறியா நீ? நான் ஃபாதர் பெருமான்கிட்ட இருந்தேன். இன்னொருத்தவன் புதுசா நான் சமைத்துவேன் சொல்றாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, சுயாதீனம் 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 சொல்லுவாங்கய்யா. அந்த சுயாதீனத்துக்கு மேல ஒருத்தர் இருப்பார். அவர் கொஞ்சம் காசு கொடுத்து குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இவரு கேட்பார். அதுக்கப்புறம் இவரு சுவிசேஷம் சொல்லி இவரு மூலமா அவரோட தான் இணைப்பார். ஏங்க போட்டிருக்கையா? ரொம்ப பயமா இருக்குயா. எங்க வாசிக்கலாம் 13வது வசனம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறானா என்ன அர்த்தம்? அசம்பிளிஸ்க்கு ஒரு கிறிஸ்து, இங்க பாருங்க, அசம்பிளிஸ்க்கு ஒரு கிறிஸ்து, சீக்கிரம் சபைக்கு ஒரு கிறிஸ்து, சிலவாம்பந்தக்கு ஒரு கிறிஸ்து, சிஎஸ்ஐக்கு ஒரு கிறிஸ்து, சிஎம்எஸ்க்கு ஒரு கிறிஸ்து, இயேசு நம்மோட சபைக்கு ஒரு கிறிஸ்து. அப்படி பிரிந்திருக்கிறாரா? அப்படி அவர் கேட்கிறாரு. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? வாசிங்க. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலேயா? பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீங்க. இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க.
நான் மனுஷரை பிரியப்படுத்துறவன் கிடையாது. நீங்க ஒரு காரியத்தை சொல்றாருங்க, நல்லா நீங்க யோசிக்கணுங்க. என் நாமத்தினாலே, அடுத்த வருஷம் என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்த ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காய்க்கும் வேண்டி உங்களுக்கு வேறொருவனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். எப்படி சொல்றாரா? சேவான் வீட்டாருக்கு ஞானஸ்தானம். இவர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கே பயப்படுறாரு. என்னதையா ஞானஸ்தானம் கொடுக்கறதே பயப்படுறாரு. ஞானஸ்தானம் கொடுத்துறது ஞானஸ்தானம் பெறவன் என்ன பண்ணிடுறான்? ஏடி எங்க ஞானஸ்தானம் எடுத்த? சிபிஎம் சபையில ஞானஸ்தானம் எடுத்த. அப்ப நீ யாரு? சிபிஎம் சபையை சேர்ந்தவன். நீ எங்க ஞானஸ்தானம் எடுத்த? அசம்பிளி ஞானஸ்தானம் எடுத்த. அசம்பிளி சபையை சேர்ந்தவன். இப்படி ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த காலத்துல, பவுலாருடைய காலத்துல நாம் இங்க வாசிக்கிறோம். மனவள நான் அவனை சேர்ந்தவன், நான் இவ்வளவு சேர்ந்தவன் அப்படின்னு யாராய் நீங்க சொல்லுவீங்கன்னா அவங்க உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்துக்கணும். எல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்படிமா? அருமையா சொல்றீங்க. அப்படி யாரும் அறையப்படவில்லையே, இல்லையா? அப்படி யாரும் அறையப்படல. அப்ப அவருடைய நாமத்தினால இங்க ஞானஸ்தானமும் கிடையாது. 3வது அதிகாரம் எடுத்துக்குவோம். 3வது இடத்தை எடுத்துக்குவோம். எடுத்துட்டீங்களா? 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஒருத்தன் இங்க என்ன சொல்றாரு? 1வது அதிகாரம் 1 சொல்றாரு, உங்களை சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேவாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. கேபா, பவுல், அப்பல்லோவெல்லாம் வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த கால மக்கள் அப்பல்லோவில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கும் போது நாங்கள் அப்பல்லோ சபை, அப்பல்லோ ஆளுன்னு சொல்லிட்டாங்க. கேபாவை சேர்ந்தவங்க, சேபாவை சேர்ந்தவங்க, பவுலை சேர்ந்தவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இவர் மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக ஒரு பிரசங்கிக்கிறவர் அல்ல. ஆனால் பிரசங்கம் கேபாவுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? அப்பல்லோவுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? நீங்க எல்லாரும் ஐயா ஏனோக்குடைய ஆட்கள் சொல்றீங்க. நீங்க ஏனோக்குடைய ஆட்களா? நீங்க யார் சொன்னாங்க ஏனோக்குடைய ஆட்கள்? வந்த அன்னைக்கே நான் பிரசங்கம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏனோக்குயாவுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? புரியுறதுக்காக சொல்றேன். நீங்க வந்த உடனே இங்க இருக்கக்கூடியவங்களா நீங்க ஏனோக்குடைய ஆளான்னு கேட்டு பிரசங்கம் பண்றாரு. ஜனங்கள் எங்கிருந்து வராங்களோ அங்கிருந்து வராங்களா அந்த பாசர் இந்த பாசர் சொல்லும்போது அவங்கள சேர்ந்தவங்களா நீங்களா கிறிஸ்துவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி சொல்ல வைத்தவர்கள் வேதனைப்பட்டிருப்பார்களா இல்லையா? ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா, தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் சொல்லுகிற உபதேசமானது மனுஷரால் நான் கற்றதும் இல்லை, மனுஷரால் நான் பெற்றதும் இல்லை. தேவனை அழைத்து அவருடைய பாதத்திலிருந்து அவரிடம் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணாமல் என் ஆண்டவராலே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். புறஜாதிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட நான் அப்படின்னு சொல்லி யூதருக்கு பிரசங்கிச்சார். யூதர் பிரசங்கத்தை கேட்டோன்னா பவுலை நேசிச்சாங்களா? அடிச்சு உதச்சு கொல்லணும் தேடினாங்க. கூட வழியா வச்சு ஆளை இறக்கி விட்டு ஓடி போன அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விரட்டி விட்டுட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஒருத்தன் அப்பல்லோவை சேர்ந்தான், ஒருத்தன் கேபாவை சேர்ந்தான், ஒருத்தன் பவுலை சேர்ந்தான். ஏன் இயேசுவை எடுத்துக்கிட்டாரு? அது எந்த இயேசுன்னு தெரியல, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன்னு சொல்லிட்டான். இப்ப சொல்றார், தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பவர்களை தேவன் கெடுத்தா. இதுல நம்ம புரியணும், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தவர்கள் ஏன்? நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை சொல்றாரு. இப்ப நாம தான் தேவனுடைய ஆலயம். அந்த பரிசுத்தமானவர்களை தேவனுடைய ஆலயம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. அந்த தேவனுடைய வசனம் சொல்றது தேவனுடைய ஆலயம் போன்று இருக்கிற அந்த பரிசுத்தமானவர்களை கெடுத்தது யாரு? கெடுத்தது யாரு? எந்த மனிதன்? பவுலார் சொல்ற மனிதன் எந்த மனிதன்? கேபாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது கேபாவை கேட்டுக்கிட்டார். பவுலை சேர்ந்தவன் சொன்னா பவுலதை கேட்டுக்கிறார்.
அப்பல்லோவை சேர்ந்தவொன்னு அப்பல்லோ கேட்கிற, ஏன் நீ என்ன சேர்ந்தவன்னு சொல்லாத, நீ இயேசுவை சேர்ந்தவன். அருமையான பாஸ்டர் இடத்துல நான் மத்தியானம் பேசினேன். அப்போ பாஸ்டர் இன்னைக்கு செய்தி கொடுத்தது யாரு? ஒன்று வந்து நோவா பிரதர் கொடுத்தாங்க, இன்னொன்று ஒரு பாஸ்டர் கொடுத்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க விசேஷமா சொன்னாங்க, ஐயா அவர் ஸ்தோத்திரம்னு சொன்னா அது தப்புன்னு சொல்லுவாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுன்னு சொல்லுவார். அந்த ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை எடுத்து சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட நான் பேசும்போது, எனக்கு வயதுக்கு முதிர்ந்தவர்களா மதிப்புகளா இருக்கும்போது, ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு வணக்கம்னு சொன்னேன். உண்மையா சொல்றேங்க, ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு வணக்கம். எல்லாரும் அதை கேட்கறதுல ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, அது என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு வணக்கம் அப்படிங்கிறீங்க? ஐயா காலையிலே உங்களுக்கு வணக்கம் சொல்றேயா, ஆனா கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, நான் கர்த்தருக்கு தான் நான் ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு வணக்கம், காலை வணக்கம் ஐயா அப்படின்னு நான் சொல்றேன், அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப பிரியமானவர்களே, யாருக்கு எதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்கிறது இல்லையா? இல்லையா? உண்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லும்போது அப்போலோ என்ன பண்றா, அவர் பாட்டுக்கு இருந்துக்கிட்டாரா என்னமோ தெரியல. கேவாவை சேர்ந்தவன் என்று சொல்லும்போது கேவா அப்படியே இருந்துக்கிட்டாரா என்னமோ தெரியல. ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது யாரா ஞானஸ்தானம் பெறுகிறார், அப்புறம் அந்த நபரை சேர்ந்தவர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். இதை அப்படியே அசட்டைத்தனமா விடும் பொழுது அங்கே வாக்குவாதங்கள் உண்டாகிறது. இது குலோயாளின் வீட்டார் மூலமாய் பவுலுக்கு தெரிய வருகிறது. பவுல் அங்க என்ன செய்யறாரு, போறார். ஏயா உங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டு நான் கேள்விப்படுறேன், ஒருத்தர் இதை தீர்த்து வைக்கலையா? என்ன வாக்குவாதம்? நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அவரை சேர்ந்தவன், நான் இவரை சேர்ந்தவன். யாரையா உங்களுக்கா சில் அறையப்பட்டா? நானே அப்படி சொல்கிறேன் என்று சொன்னாலும் நானா உங்களுக்கா சில் அறையப்பட்டேன்? நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று சொன்னா உடனே என்னைய சேர்ந்தவன் சொல்லிருந்தீங்க. அப்போல்லோ ஞானஸ்தானம் கொடுத்தா அவனை சேர்ந்தவன் சொல்றீங்க, கேரளா ஞானஸ்தானம் கொடுத்தா அவனை சொல்லுறீங்க. இப்படியே சொல்லி உங்களுக்குள்ள வாக்குவாதம் பாருங்க. நான் ஒருவேளை வந்தா நீங்க கேட்பீங்களா இருக்கும், ஏனோக்கையா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரே அவர் எந்த ஊருக்காரரு? அடுத்த இன்னொரு கேட்பாங்க, அவங்க எந்த சபையை சேர்ந்தவங்க, அவங்க எப்ப அபிஷேகம் விட்டாங்க? இப்படி சில பேர் இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப அறிமுகமாச்சுது. அவர் வந்து ஒரு முழு ஜபத்தில் நல்ல அருமையாக பிரசங்கம் பண்ணி தங்கி இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு அவர் பெங்களூருக்கு போனார். சரிங்களாயா? ஒரு அருமையான சகோதரி, நல்ல மதிப்புக்குரிய சகோதரி, நிறைய சம்பளம் வாங்கும், சபை அவங்க சொல்கிற மாதிரி தான் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். அந்த அக்கா வந்து காலையில் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு அது நல்லா பிரசங்கம் எடுத்தார் ஃபஸ்ட்டு. சரி அவர் உங்களால் தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்க. ஐயா விளங்குதா? அது உங்களால் தானே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் எங்க ஆளா, அவர் எந்த ஆளுன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அவர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறார். பாஸ்டர் நியாயாதிபதினு ஒருத்தர், அவர் நல்லா பிரசங்கம் பண்ணாராம். இந்த சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க, அது உங்கால தானே ஃபஸ்ட்டு? எங்காலன்னு கேட்குறீங்களே, என்ன எந்த ஆள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இங்கே பாருங்க, நீங்கள் என்னைய வந்து நீங்கள் கணக்கு போடுறதெல்லாம் தப்பு. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை சேர்ந்தவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் விழும்பொழுது சகல பாவத்தை நீக்கி என்னை சுத்தமாக்குகிறது. என் மேல் இருக்கிற அந்த சகல பாவத்தை நீக்கி சுத்தமாக்கும் பொழுது நான் இன்னார் என்பதையும் அது என்ன செஞ்சுட்டு, அது அழித்து ஒழித்து என்னை சுத்தமாக்கி விட்டது. நான் யார் என்று கேட்டால் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இன்னார் கிடையாது. நீங்க என்கிட்ட வந்து அவங்க உங்கால தான் கேட்குறீங்களே, எந்த ஆளு நீங்க கேட்குறீங்க? உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். ஞானஸ்தானம் கொடுத்த அவங்களும் சரியில்லை, ஞானஸ்தானம் எடுத்த நீங்களும் சரியில்லை. நீங்க இது வரைக்கும் எந்த ஆளு, யார் ஆளு, எவர் அப்படின்னு நீங்க அந்த கண்ணோட்டத்திலே நீங்க கண்ணோட்டமாவே இருந்து யோசிக்கிறீங்க. இவர் யாரா இருப்பாரு, அவர் யாரா இருப்பாரு? இதுல பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றது நான் யூடியூப்ல கேட்டேன். பாஸ்டர் பாஸ்டர் எந்த ஏரியான்னு கேட்கலாமா, எந்த ஊருன்னு கேட்டுட்டு எந்த ஏரியான்னு கேட்கலாமா, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்களா, எந்த ஏரியான்னு. அப்ப இந்த ஏரியா கண்டுபிடிச்ச பாடு அந்த சிஎஸ்ஐ கோயிலுக்கு வடக்கு பக்கமா, தெற்கு பக்கமா, மேற்கு பக்கமா, கிழக்கு பக்கமான்னு கேட்கலாமா? ஐயாவுக்கு புரியுதா? அப்போ மேற்கு பக்கம் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், வடக்கு பக்கம் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், இடக்கு பக்கம் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடப்பாவீங்களா நீங்களாம் கிறிஸ்தவங்க சொல்றீங்க இல்லையா? அப்படியானா பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான ஊழியக்காரராக ஒரு பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலாரை நினைச்சு பாருங்களேன். கிறிஸ்தவ சபையை துன்பப்படுத்தி அழிக்க தேடினவர் இல்லையா? அந்த அழிக்க தேடும் பொழுது பிரகாசமான அந்த
பரிசுத்தமான தெய்வத்தை தரிசிப்பதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தினார். அவர் தன்னை வெளிப்படுத்தல, யார் தான் வெளிப்படுத்துறாரு? தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்துறார். கண்கள் பார்வையற்ற ஒரு நிலையில அவர் கீழே விழும்போது கேட்கிறாரு, கடவுளே, ஆண்டவரே, உம்மை துன்பப்படுத்துகிறேனா? உம்மை துன்பப்படுத்துறதுக்கு நீ யார்? சத்தம் வந்துச்சு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒன்றுமே விளங்கல, ஒன்றுமே புரியல, ஒரு சுவிசேஷமும் தெரியல, ஒரு போதகமும் தெரியல, ஒன்றுமே தெரியல. இவர் கேட்கிறார், ஆண்டவரே, நானுமே துன்பப்படுத்துகிறேனா? துன்பப்படுத்துகிற இயேசு நீ தெய்வமா? நீ கர்த்தரா? ஐயா, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அருமையான இந்த பகுதியை படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு ராகம் கொடுத்து ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஐயா, சவுலான பவுலும் ஜபம் செய்த போது பதில் செய்தீர் என்னேசவே. சவுலான பவுலும் ஜபம் செய்த போது பதில் செய்தீர் என்னேசரே. நான் குருடன் என்றார், உம் வழிதான் என்றார், குறை நீக்கி வழினான் என்றி என் இயேசுவே, குறை நீக்கி வழினான் என்றி. உபவாச நாளில் என்னோடு பேசும் உமையெல்லாம் ஒன்றும் இல்லை, என் இயேசுவே, உமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயா, அருமையானவர்களை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சீசு சபையில இயேசு உள்ள போய் அவங்களோட அங்க உள்ள ஜனங்களை எல்லாம் நேசிக்கிறாரான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சீசு கோயிலுக்குள்ள இப்ப இயேசுவின் ஆவியானவர் இயேசு உள்ள போய் அந்த ஜனங்களை நேசிக்கவும், அந்த ஜனங்கள் கண்கள் திறக்கப்படவும், அவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூறவும் அவர் இந்த சீசை ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாருன்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா சீசை கோயிலுக்குள்ள போறாரா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. போறாரா போகலையா? போறாரா? ஐயா சொல்லுங்க. ஏனோ கையா திக்குது, திணறுது. சீம சபைக்குள்ள போறாரா? ஐயா, எல்லா சபைக்கும் இயேசு போறாரா? சரி. இந்து கோயிலுக்குள்ள போறாரா? ஐயா, ஐயோ, சுவாமி விவேகானந்தருக்கு இயேசுவை புரிஞ்சிருக்குது, மகாத்மா காந்திக்கு இயேசுவை புரிஞ்சிருக்குது. இவங்களுக்கெல்லாம் இயேசு புரியணும்னா அப்ப இயேசு எங்க போயிருக்கிறாரு? முகமதியர்களுடைய இடத்துக்கு இயேசு அங்க பிரசனம் அத்தனை முகமதியர் அனைவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. அப்ப ஆண்டு முழு உலகத்திலையும் அவர் யாரை தேடி வந்தார்? நீதிமான்களையா, பாவிகளையா? பாவிகளை. அப்ப இந்துக்கள் பாவிகள் இல்லையா? முகமதியர்கள் பாவிகள் இல்லையா? முகமதியர்கள் பாவிகள் இல்லையா? இந்துக்கள் பாவிகள் இல்லையா? முருகன் என்ற நோவா உங்க கூட இருக்காங்கல்ல, இப்ப இந்த லைன்ல இருக்காங்கல்ல, அவங்கள சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் இல்லையா இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர். எல்லா இடங்களிலும் அவர் தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகிறார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டுதான் வருகிறார். தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய மனதுருக்கத்தையும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டுதான் வருகிறார். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய மக்களாகி நாம் எல்லா மதத்தையும், எல்லா இனத்தையும், எல்லா சபைகளையும் அந்த நேசிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒரு ஊழியக்காரராக இருக்க வேண்டுமா இல்லையா? பரிசுத்த வேதாகமம் யார் கையில எல்லாம் இருக்கு? சிஎம்எஸ் கையில இருக்கு, சிபிஎம் கையில இருக்குது, இந்த பரிசுத்த வேதாகமம் எல்லாருடைய கையில இருக்குது. இப்ப பாருங்க, ஐயோ, அந்த கிறிஸ்தவ சபையை பாழாக்குனது இந்துக்கள், இந்து வெறியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. போட்டு ஒரு படத்தை யூடியூப்ல பார்த்தா அதற்காக வாதாடுகிற வக்கீல் யாருன்னா அந்த பேரணியை படிச்சு பாருங்க, வெங்கடேஷ்குமார். அப்புறம் அதுல வந்து பிரயாசப்படுற அந்த என்ன சொல்றது என்ஜினியர் யாருன்னு பாருங்க, முருகேசன். அதுக்கப்புறம் அதுல வந்து ரொம்ப முரமான கிறிஸ்தவர்களுக்காக ரொம்ப பாடுபடுறது யாருன்னு அப்படின்னு வாசி பாருங்க, எசைக்கமுத்து. எங்க கிறிஸ்தவ பேரே அதிகமா இல்லாம அதிகமா இந்து பேர் தாங்க வருது. அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது என்ன மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் இந்துக்களா இருந்துதான் நம்ம யாரா மாறி இருக்கிறோம்? நம்ம இந்துக்களா இருந்துதான் தெய்வத்தின் பிள்ளைகளா நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் இந்துக்களா இருக்கும்போது நம்மை தேடி வந்த இயேசு. பாட்டு படிக்கலாமா? தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? நாடி நின்ற என்னையே வாழ வைக்கிட
வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு. அருமையான பாடல். எல்லா அருமையான ஆண்டவருடைய பிள்ளைங்களை எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யபடியா ஐயா ஏனோக் அவர்களை, காலையில் பேசின அருமையான பாஸ்டர் அவர்களை, அருமையான சகோதரி நோவா அவர்களை, அருமையான சகோதரி சைனி அவர்களை, இன்னைக்கு வசனத்தை வாசித்த அருமையான தங்கச்ச தாய்மார என்னைய உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, நாம் அப்பல்லோவை சேர்ந்தவர்களும் அல்ல, கேபாவை சேர்ந்தவர்களும் அல்ல, நாம் பவுலை சேர்ந்தவர்களும் அல்ல. ஏன் ஒரு பிரிவினை காண்பிப்பதற்காக நான் இயேசுவை சேர்ந்தவன் என்று பிரிவினை காட்டுகிறவர்களும் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வசனம் சொல்லுது, நாம் இன்னைக்கு எச்சரிக்கை அடைகிறதுக்கு ஒரு வசனம் நமக்கு வாசித்தோம். அழைத்தது எல்லாரையும் ஆண்டு அழைக்கிறது தான். இது எல்லாரையும் அழைக்கிறது தான். இந்துக்களும் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் பெந்தகோஸ்து சபையாரும் அசம்பிளிஸ்காரரும் தனித்தனி சபையாரும் எல்லோரையும் ஆண்டு அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொண்டது எதற்காக தெரிந்து கொண்டார்? கை என்ன செய்யும், கால் என்ன செய்யும், வாய் என்ன பேசும், காது என்ன செய்யும், கண்கள் என்ன செய்யும்? ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறது. கால் செய்கிற வேலையை கை செய்கிறதில்லை, கை செய்கிற வேலையை கண்கள் செய்கிறதில்லை. உண்மைதானே ஐயா? கை இருக்க வேண்டிய இடத்துல கை, கால்கள் இருக்க வேண்டிய இடத்துல கால். எல்லாம் தலையாய் மாறாது பிரியமானவர்களே. எல்லாம் கண்களாய் மாற முடியாது. முடியுமா? அது கை கண்ணா மாறுமா? பவுலாரை போல யாரும் மாற முடியாது. நம்ம யோசிப்போம் பிரியமானவர்களே, சிந்தனை செய்து பார்ப்போம். எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று சொன்னார். யூதனுக்கு யூதனை போலவும், கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும், ஆண்களுக்கு ஆண்களை போலவும், பெண்களுக்கு பெண்களை போலவும், நான் எல்லாருக்கும் எல்லாவுமான இயேசு அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினால் பவுலாரும் அப்படிப்பட்டவராக இருந்தார். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அடியனும் விசேஷித்தம் நல்ல சுவாமி. பவுலாருடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் செய்த ஊழியம் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வரவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஏற்றதாழ்வுகள் இருக்கவே கூடாது சுவாமி. எங்களுக்குள்ளே மதத்தை குறித்து ஜாதிகளை குறித்து பேசப்படவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் உடைய திரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமாக இருக்கிறபடினால் நாங்கள் ஒரே தெய்வத்தினுடைய, ஒரே தகப்பனுடைய, ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஆனபடினாலே சுவாமி, குறிந்த சபையில ஒரு வாக்குவாதம் உண்டானது, எங்களுடைய வாழ்க்கையில் வாக்குவாதம் உண்டாகாதபடி எங்களை காத்திருந்தோம். அருமையான நம்முடைய மகன் ஏனோக் அவர்கள் ஆண்டவரே மத்தியான வேளையிலே பிரசங்கி கேட்டேனே அந்த பாஸ்டர் அவர்கள், அருமையான நோவா அவர்கள், சிஸ்டர் சைனி அவர்களும், அருமையான வசனத்தை வாசித்தவர்களும் காலை வேளையில நம்முடைய கிருபை என்று சொல்லி கிருபையை குறித்து பாடின அருமையான தாயார், இன்னும் அறியாது இருக்கிற முகமறியாது இருக்கிற ஆணுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரே தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். அப்பா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, வரும் நாட்கள் நீர் சீக்கிரமா வரப்போகும் நாட்கள் அல்லவா? நாங்கள் உம்முடைய கரங்களாக, உம்முடைய கால்களாக, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சிரசாக, உம்முடைய கண்களாக, உம்முடைய காதுகளாக அழைத்த நீர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த தெரிந்து கொள்வதில் உறுதியாக நாங்கள் அறிந்து புரிந்து அதை பற்றிக்கொண்டு தாழ்மையாக இருக்கவும் எனக்கு தெரியும், உயர்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசித்திருக்கவும் எனக்கு தெரியும், புசித்திருக்கவும் எனக்கு தெரியும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பவுலாரை போல நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற ஒரு கிருபையை நிற்கிறார். கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் என் சரீரத்தில் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் அல்ல கிறிஸ்துவை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் இதை பின்பற்றுங்கள் என்று சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி போல இன்றைக்கு அநேகர் எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழியர்களை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்கிற பொழுது நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களா நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. அருமையான தகப்பனை போல ஏனக்கையாவது தந்திருக்கிறீர்களே அதற்காக கோடி ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தினர் ஆசிர்வதியும், அவருடைய மனைவிகளுக்கு ஒரு தாயா இருக்கட்டும். அருமையான சகோதர சகோதரி தந்திருக்கிறீர், நாங்கள் ஒரு குடும்பமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரே கிறிஸ்து, ஒரே ஆவி, ஒரே ரட்சிப்பு, ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்கிற இடத்துல நாங்கள் சபையாக உயர்ந்திருக்க உதவி செய்யும். உன்னதமான கரத்தில் வலக்கரத்தில் வல்லமில்ல கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும். நேசர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவா வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.